வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து நாகப்பழம் வச்சுருக்கோம். இது வந்து நிலக்கடலை நேற்று பச்சைக்கடலை சாப்பிட்டோம், இன்றைக்கி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், கொஞ்சமாக முளைக்கட்டி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது வந்து கொத்தவரங்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிரில் வந்து கொஞ்சம் நகைப்பழம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி மெயின் டிஷ் வந்து தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வச்சுருக்கோம், ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு மொந்தமூலம் வச்சுருக்கோம். இது முடிஞ்சால் சாப்பிடுவோம், இல்லாட்டி மதியானம் சாப்பிட்ருவோம். ஓகேவா? இப்போ நேற்று வந்து அந்த ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐசிஎம்ஆரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 25% மக்கள் வந்து ஓவர் வெயிட்டோ இல்லை ஒபீஸாவோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனாலன்னா ஒரு முறையற்ற உணவு பழக்க வழக்கம் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதை வந்து சரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய வியாதிகள் வருது. தொற்றா நோய்கள்னு சொல்லக்கூடிய கேன்சர்லேருந்து பிளட் ப்ரெஷரு, இந்த சர்க்கரை வியாதி, இது எல்லாமே வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் உடம்பை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி